சார் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. சபரிநாத் சார் சார் நீங்க கொடுங்க. இன்ட்ரோ. ஓகே. சார் வாய்ஸ் கேட்கல, பேசுறீங்களா எப்படி? ஹலோ சார் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதான் யோசிக்கிறேன். சார் நீங்க கொஞ்சம் கன்டினியூ பண்றீங்களா? நான் அதை வந்துடுறேன். சரி, இப்போ நம்ம உதவும் கரும் திட்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம திட்டத்தை பற்றி நம்ம ஒரு டெமோ மாதிரி ஒன்று பார்த்துருக்கோம். அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இங்கே இதில் திட்டத்தில் உள்ள நுழையிறதுக்கு 1610 ரூபா கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு 4 நிலைகளில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதாவது முதல் நிலை வருமானமாக 510, இது 3 நாட்களுக்குள் கிடைக்கும். இதில் மற்ற திட்டங்களில் என்ன அப்படின்னா, எவ்வளவு ஆட்கள் சேர்றாங்களோ அதை பொறுத்து தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெவலாக இருந்தாலும், செகண்ட் லெவலாக இருந்தாலும், தேர்ட் லெவலாக இருந்தாலும், ஃபோர்த் லெவலாக இருந்தாலும், 6, 5, 6, 8 எத்தனை 25 லெவல் வரைக்கும் ஆனாலும் ஆளுக்கு சேர்றதை பொறுத்து தான் அவங்க கொடுப்பாங்க. இல்லை அவங்க கீழே 2 பேர் 4 பேர், அவங்க 4 பேர் 2 4 பேர் இப்படியே போட்டுக்கிட்டே போகணும் அப்படின்னா தான் கொடுப்பாங்க. நமக்கு அப்படி இல்லை, ஆட்டோ ஃபில்லிங். இங்கே கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஆள் சேர்ந்தாலும் சரி, காஷ்மீர்லேருந்து ஒரு ஆள் சேர்ந்தாலும் சரி, சீனியாரிட்டி படி வரிசையாக அவங்க கீழே ஒருத்தர் கீழே அப்படி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நம்ம ஆட்டோ ஃபில்லிங் சிஸ்டம்னு சொல்கிறது. அந்த முறையில் உங்களுக்கு வரும். அப்படி ஆட்டோ ஃபில்லிங் சிஸ்டத்தில் வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் லெவலு, செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் எல்லாமே க்ரௌடு சேர்றதை பொறுத்து அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் லெவல் வர்றது கூட உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வேணா கொஞ்சம் வந்துடும். அப்புறம் 3 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும். ஃபர்ஸ்ட் லெவலுக்கு என்ன அவங்க சொல்லியிருக்கிறது க்ரௌடு சேர்றதை பொறுத்து தான் கொடுப்பாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நம்ம சேர்ந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 6 மாதம் 1 வருஷம் இழுத்து போகுதுன்னா அது மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான உணர்வை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த எண்ணம் வரக்கூடாது, அந்த நிலைமை வரக்கூடாது, சேர்ந்தவங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் நிலை வருமானம் நம்ம 3 நாளைக்குள்ள கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை நம்ம கொடுக்குறோம். செகண்டு 2000 ரூபா, தேர்ட் லெவல் 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு மொபைல் ஃபோன், ஃபோர்த் லெவல் 51,000, அப்புறம் ஒரு ரீபர்த் ஐடி. இதுதான் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற 1610 ரூபாய்க்கு நீங்கள் கிடைக்கிற எல்லாரும் யாராக இருந்தாலும் இதில் கிடைக்கிற உள்ள வருமானம், பொதுவான ஒரு வருமானம். இதில் நீங்கள் ஆள் சேர்த்தாலும் சரி, சேர்க்காம இருந்தாலும் சரி, இந்த வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். சரியா? ஆள் சேர்க்குறவங்களுக்கு தான் இந்த வருமானம், ஆள் சேர்க்காதவங்களுக்கு இந்த வருமானம் அப்படின்னு இல்லை. சில திட்டங்களில் சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேர் சேர்க்கணும், 3 பேர் சேர்க்கணும், 4 பேர் சேர்க்கணும் அப்படிம்பாங்க. சில திட்டங்களில் ஆள் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முதல் லெவலில் கிடைக்கிற காசை அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ 2வது லெவலில் திருப்பியும் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. 3வது லெவலில் திருப்பியும் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. 4வது லெவலில் திருப்பியும் நீங்கள் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு அமௌண்ட்டையும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வரணும்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த அப்கிரேட் சிஸ்டமும் இல்லை, எதுவும் ஆள் சேர்க்கணுங்கிறதும் இல்லை. சரியா? அதனால உங்களுக்கு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணாலே இந்த 4 வகை வருமானத்துக்கும் நீங்கள் பெறுறதுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. சரி, அப்போ நீங்கள் இதில் ஆள் சேர்க்க வேண்டாம்னு சொல்கிறீங்க. உடனே ஒரு கேள்வி, இந்த குறுக்கு கேள்வி மாதிரி கேட்பீங்க, எப்படி சார் நீங்கள் அப்போ ஆள் சேரும் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மற்ற கம்பெனிகளில் 2 பேர் சேர்க்கணும், 4 பேர் சேர்க்கணும் கட்டாயம்னு வைங்களேன். நீங்கள் போய் சொல்கிறீங்க, ஐயா நாங்கள் இப்படி ஒரு கான்செப்டில் சேர்ந்துருக்குறேன், அதில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே கேட்குறது ஆள் சேர்க்கணுமா அப்படி தான் கேட்பாங்க.
அப்ப ஆமா 2 பேர் சேர்க்கணும், 3 பேர் சேர்க்கணும், அல்ல 4 பேர் சேர்க்கணும்னு ஏதோ அந்த கம்பெனி திட்டத்துல உள்ள இதை நீங்க சொல்லுவீங்க. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, சில பேர் சேருவாங்க, சில பேர் ஐயா ஆள் சேர்க்கறதுன்னா என்ன விட்டுருங்க, என்னால முடியாது, வேணா நான் வேணா ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த ஆட்கள் இந்த திட்டத்துல வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்போ இங்க உழைக்கிறவங்களுக்கு சில கம்பெனிகள் சொல்லும், உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்க வேலை, 2 பேர் சேர்க்கறாங்கிறது தான் அவங்க உழைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சோம்பேறிகளுக்கு இங்க இடம் இல்லை, அதாவது ஆள் சேர்க்க முடியாதவங்களுக்கு இங்க இடம் இல்லை, உழைக்காதவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்னென்ன நாங்க சொல்றோம், உழைக்கிறவங்களும் வாங்க, 2 பேர் சேர்க்க முடியுங்கிறவங்களும் வாங்க, உழைக்க முடியாதியா, என்னால ஆள் சேர்க்க முடியாதியா அப்படின்னு சொல்றவங்களும் இங்க வாங்க. இப்போ அந்த திட்டத்துல எத்தனை மடங்கு ஆளுங்க சேருவாங்களோ அதே மாதிரிதான் நம்ம இதுலயும் ஆள் சேர்க்கறதுக்கு திறமை உள்ளவங்க ஆள் சேர்ப்பாங்க. அதே நேரத்துல அதோட சேர்ந்து ஆள் சேர்க்க முடியாதுன்னு பிற திட்டங்கள்ல ஒதுங்கி இருப்பாங்க, சேர முடியாம இருப்பாங்க, அவங்களும் நம்ம திட்டத்துல வருவாங்க. இப்போ 2 வகையில நம்மளோட திட்டத்துக்கு ஆட்கள் வரும். இப்போ அது அதுல கூடுதல் ஆட்கள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, நம்ம திட்டத்துல அதிகமான ஆளுக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதை நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நம்ம 2 சோர்ஸ் வழியா நமக்கு வருது, அதாவது ஆள் சேர்க்கிறவங்க மூலமாகவும் ஆள் வரும், ஆள் சேர்க்காதவங்களும் இந்த திட்டத்துல சேர்ந்து பயன்பெறலாம் அப்படிங்கிறனாலேயும் ஆள்க வரும். அப்படிங்கிறனால 2 முறையில நமக்கு ஆள்க வர்றதுனால அதிகமான ஆள்க வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது மாதிரி நம்ம உண்டு பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால நீங்க தைரியமா இதுல நீங்க சேரலாம். நீங்க ஆள் சேர்க்க முடியாதவங்களுக்கு இந்த 4 நிலை வருமானம் கண்டிப்பா எல்லாரும் கிடைக்கும். அந்த இதுலதான் நம்ம இதை அமைச்சிருக்கிறோம். சரி, அப்ப ஆள் சேர்க்கிறவங்களுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ ஆள் சேர்க்கிறவங்களுக்காக நாங்க நிறைய ஸ்கீம் வச்சிருக்கிறோம். அது உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆள் சேர்க்கிறேன்னு வைங்களேன், ஸ்பாட் இன்கம்மா 100 ரூபாய் இம்மிடியட்டா நீங்க ஒரு ஆளை சேர்த்த அடுத்த அந்த 3 சேர்த்து அவங்க 3 பேமெண்ட் நீங்க பண்ணிட்டேன்னு வைங்களேன், அடுத்த செகண்ட் உங்க ஜிபேல 100 ருபீஸ் உங்களுக்கு வந்துருக்கும், அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்துருக்கும். அதாவது நீங்க ஒரு ஆளை நீங்க ஜாயின் பண்ண வைக்கிறீங்க உங்க டவுன்லைன்ல அப்படிங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு 3 பேமெண்ட் 1610 ரூபாய்க்கு 3 பேமெண்ட் நீங்க கட்ட வேண்டியது இருக்கும். அந்த பேமெண்ட் அடுத்த செகண்ட்ல உங்க அக்கௌண்ட்ல 100 ரூபாய் கிடைச்சிருக்கும். இது ஆள் சேர்க்கிறவங்களுக்கு முதல்ல கிடைக்கிற முதல் வருமானம். ரெண்டாவது, நீங்க 10 பேர் சேர்க்கிறேன்னு வைங்களேன், ஸ்பான்சர் இன்கம் மாட்டு 2000 ரூபாய் போனஸ் மாதிரி கிடைக்கும். அப்படியே உங்க டோட்டல் ரெஃபரல் 22 மாறும்போது முதல்ல 10 பேருக்கு ஒரு ஆளை சேர்க்கும் போது 100 ரூபாய் எல்லாருக்கும் கிடைக்கும், எத்தனை பேர் சேர்க்கும் போது 100 ரூபாய் கிடைக்கும். அதை நான் அப்புறமா சொல்றேன். 10 பேர் சேர்க்கும் போது உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்குது. இப்போ 22 டோட்டல் நீங்க உங்க டைரக்ட் ரெஃபரல்ல 22 அடையும் போது திருப்பி ஒரு 4000. அப்போ மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? 6000. 10,000க்கு ஒரு 2000 ரூபாய், 22க்கு ஒரு 4000 ரூபாய், 6000 ரூபாய் ஆச்சு. இப்போ நீங்க உங்க டைரக்ட் ரெஃபரல்ல 51 பேர் வந்துட்டாங்க டோட்டல். அப்போ என்னாச்சு? இப்போ ஒரு 4000 ரூபாய் கிடைக்கும். அப்போ மொத்தம் உங்களுக்கு என்ன 10,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். இப்போ நீங்க உங்க டைரக்ட் ரெஃபரல்ல 73 பேர் வந்திருக்காங்க, திருப்பி ஒரு 4000 ரூபாய் கிடைக்கும். அப்போ டோட்டல் நீங்க கூட்டிக்கங்க. அதே மாதிரி 99 வரும்போது திருப்பி ஒரு 4000. இப்படி ஒவ்வொரு 25க்கும் 4000 கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு 100 பேர் இருந்தீங்களேன், உங்களுக்கு 18,000 ரூபாய் இந்த ஸ்பான்சர் இன்கம் மட்டும் டோட்டலா கிடைச்சிருக்கும். அது போக 100 பேருக்கு 100 ருபீஸ் வச்சு அது ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ ஒரு 20 நீங்க இந்த 100 பேர் சேர்த்தனா ஒரு 28,000 ரூபாய் இந்த மாதிரி அடிஷனல் போனஸ் மாதிரி உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்கு. அது போக இன்னும் இந்த ஆள் சேர்க்கிறவங்கள இன்னும் முன்னுரிமைப்படுத்தணும், அவங்களுக்கு இன்னும் அதிக வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீக்லி இன்கம் 1ம் வீக்லி இன்கம் 2வும் வச்சிருக்கிறோம். இந்த வீக்லி இன்கம் 1க்கும் 2க்கும் நம்ம என்ன கண்டிஷன் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, வீக்லி இன்கம் 1ல நம்ம செலக்ட் ஆகணும்னா நீங்க ஒரு ரெஃபரல் கொடுத்துருக்கணும். ஒரு ரெஃபரல் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் நீங்க வீக்லி இன்கம் 1க்கு செலக்ட் ஆவீங்க. அது இந்த வீக்லி இன்கம் பத்தி டாக்டர் தயாளமூர்த்தி சார் கொஞ்சம் விளக்கமா சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். நீங்க 10 பேரை போட்டீங்கன்னா வீக்லி இன்கம் 1க்கும் வீக்லி இன்கம் 2க்கும் செலக்ட் ஆவீங்க. சரியா? இப்படி நம்ம இந்த ஆட்களை சேர்க்க முடியும், ரெஃபரல் என்னால பண்ண முடியும்னு சொல்றவங்களுக்கு இத்தனை வகையான வருமானம் நம்ம இதில் வச்சிருக்கிறோம். இது போக
இந்த ஆட்கள் சேர்க்கிறவங்களுக்கும் ஆட்கள் சேர்க்க முடியாதவங்களுக்கும் ஒரு சிறப்பு வகை இன்கமாக நம்ம வச்சிருக்கிறோம்னா, செகண்ட் லெவல்ல டோட்டல் மெம்பர், செகண்ட் லெவல் வாங்கினவங்கள டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 1292 வரும்போது, அதாவது ஒவ்வொரு முறையும் 1292 முறை வரும்போது ஒரு குழுக்கள் வைப்போம். அப்போ நம்ம திட்டத்தில் உதவுங்கரம் திட்டத்தில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் சேர்த்து ஒரு குழுக்கள் மாதிரி வச்சு அதில் 10 லட்சத்துக்கு மதிப்புள்ள கோல்டு யாருக்கு உள்ளதோ அவங்களுக்கு கொடுப்போம். அடுத்த குழுக்கள் எப்போ வரும்? ஒரே ஒரு குழுக்கள் மட்டும் இல்லை, அடுத்த குழுக்கள் எப்போ வரும்? திருப்பியும் 1292 வரும்போது திருப்பி குழுக்கள், திருப்பியும் ஒவ்வொரு 1292 நபர்கள் செகண்ட் லெவல்ல வரும்போது இந்த குழுக்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதுபோல 10 லட்சம் கேஷ் ஆட்டு சீனியாரிட்டி வைஸ், முதல் ஐடி, 2வது ஐடி, 3வது ஐடி, 4வது ஐடி சீனியாரிட்டி இருக்குல்ல, அதுபடியும் ஒரு 10 லட்சம் ரூபா அதுவும் சீனியாரிட்டி படி அதுவும் கொடுத்துட்டு இருக்கோம். இதே கண்டிஷன் 1292 வரும்போது கோல்டு மொத்த பேருக்கும் குழுக்கள்ல வரும், சீனியாரிட்டி 10 லட்சம் சீனியாரிட்டி படியும் வரும். இந்த 2 வகையிலையும் நம்ம அது வச்சிருக்கோம். இதுக்கு ஆள் சேர்க்கணுங்கிறது கட்டாயம் இல்லை, ஆள் சேர்க்கிறவங்களும் இதில் கலந்துக்கலாம், ஆள் சேர்க்காதவங்களுக்கும் இந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஆக உங்களுக்கு இவ்வளவு பெனிஃபிட் நாங்கள் அதில் வச்சிருக்கிறோம். இதனால உங்களுக்கு மற்ற திட்டங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆள்கிட்ட எடுத்து சொல்றதுக்கு கூட உங்களுக்கு அது பிளானை எடுத்து சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கும். இது நம்ம ஒரு 12ஆம் கிளாஸ் முடிச்சவங்க இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு கையில ஒரு 1ஆம் கிளாஸ் பாடத்தை கொடுத்தா எவ்வளவு ஈஸியா புரியும். அது மாதிரி இந்த திட்டத்தை உங்களுக்கு ரொம்ப ஈஸியா எளிமையா வச்சிருக்கிறோம். அவளை சொன்னதுமே ஈஸியா புரியுறது மாதிரி வச்சிருக்கேன். சிலவங்களுக்கு ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க 12ஆம் கிளாஸ் பாடம் கொடுத்தா எவ்வளவு பாடத்தை படிக்க சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் புரியறதுக்கு. அது போல அவங்க திட்டங்களை புரியறதுக்கே கஷ்டப்படுவாங்க, அதை எடுத்து சொல்றதுக்கு முடியாது. நாங்க இப்படி இது இவ்வளவு ரூபாய் கொடுத்து சேர்றாங்க, என்ன ஏதோ பணம் வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவங்க 10 25 கான்செப்ட் வச்சிருப்பாங்க, 25 லெவல் வச்சிருப்பாங்க, 50 வச்சிருப்பாங்க, 8 லெவல் வச்சிருப்பாங்க. சில கம்பெனில 25 லெவல் வச்சிருப்பாங்க, அப்படி 12 லெவல் வச்சிருப்பாங்க, 12 போர்டு வச்சிருப்பாங்க. அப்போ 25 லெவல் வச்சுக்கிட்டு நாங்க 50 கோடி கொடுப்போம், 100 கோடி கொடுப்போம், 1000 கோடி கொடுப்போம், 1500 கோடி கொடுப்போம், 2000 கோடி கொடுப்போம்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் போர்டுல வந்து உங்களுக்கு 25 லெவல் வச்சிருக்காங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு 50 கோடி 60 கோடியோ கொடுக்குறான்னு வைங்க. நீங்க அவங்க 25வது லெவல்ல 50 கோடி அல்லது 60 கோடி அல்லது 70 கோடின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு அதுல உள்ள உண்மை தன்மை ஒண்ணும் மறைஞ்சிருக்கும், அதை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க, புரிஞ்சிருக்கவும் மாட்டீங்க. அது என்னன்னா 60 கோடி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 5 கோடி பேர் சேர்ந்திருக்கணும். அப்பந்தான் ஆளுக்கு 50 கோடியோ 60 கோடியோ 70 கோடியோ கிடைக்கும். அவங்க சொல்றது 25 லெவல்ல வர அப்படின்னா உங்களுக்கு 5 கோடி நபர்கள் சேர்ந்தா தான் ஆளுக்கு கிடைக்கும். அப்ப 2வது ஆளுக்கு கிடைக்கணும்னா திருப்பியும் ஒரு 3 கோடியே 30 லட்சம் சேரணும். அப்ப எவ்வளவு ஆச்சு? 8 கோடியே 30 லட்சம் சேர்ந்தா தான், மொத்த ஆட்களை சொல்றேன் நான், சேர்ந்தா தான் உங்களுக்கு 2வது நபருக்கு கிடைக்கும். 3வது நபருக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? திருப்பி ஒரு 3 கோடியே 30 லட்சம், அப்போ 11 கோடியே 60 லட்சம் பேர் சேர்ந்தாதான் 3வது நபருக்கு கிடைக்கும். இதனால தான் உங்க ஸ்கீம், நீங்க இந்த மாதிரி சேர்ந்த எந்த ஸ்கீம்லயுமே கோடியை உங்க கண்ணால கூட யாரும் பார்த்திருக்கவே முடியாது, பார்க்கவும் முடியாது, வாங்கியிருக்கவும் மாட்டீங்க, வாங்க போறதும் இல்லை. ஏன்னா அதுக்கு பின்னாடி இத்தனை பேர் சேர்ந்தாதான் உங்களுக்கு கிடைக்குங்கிறது உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். 25வது லெவல்ல இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இத்தனை பேர் சேர்ந்தா இவ்வளவுதான் கிடைக்கும் அவங்களை சொல்லுங்க பார்ப்போம், சொல்ல மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சில ஸ்கீம்ல வந்து 4 லெவல் வச்சிருப்பாங்க, 8 லெவல் வச்சிருப்பாங்க. அப்போ கம்மியானது லெவல்ல நம்ம 4 லெவல்னு பார்ப்போம். 4 லெவல்ல உங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1200 பேர் சேர்ந்தா தான் ஒரு ஆளுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும். ஒரு ஆளுக்கு 1200 நபர் வரும்போது தான் முதல்ல ஜாயின் பண்ணவரு கிடைக்கும். அப்புறம் திருப்பி 2400 வரும்போது தான் 2வது நபருக்கு அவங்க சொல்ற அமௌண்ட், அந்த 1 லட்சமா 1.5 லட்சமா அது கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு 1200க்கும் ஒவ்வொரு ஆள்கள் வாங்கிட்டே வருவாங்க. நம்ம இதுல அப்படி இல்லாம இது பலருக்கும் பகிர்ந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது உள்நோக்கத்தோடு பல திட்டங்கள் மூலமா எங்களை எல்லாம் எடுத்து நோக்கி வச்சு எடுத்து பார்த்து அதுல சிறப்பா இப்ப 1200 பேர் சேர்ந்தா ஒரு ஆளுக்கு கிடைக்குங்கிறத நாங்க 12 பேருக்கு கிடைக்கிற மாதிரி பிரிச்சு வச்சிருக்கிறோம்.
ஒரு ஆளுக்கு சேர்ந்து ஒரு ஆளுக்கு கிடைக்கிறது நல்லதா, 12 பேருக்கு கிடைக்கிறதா நல்லதா அப்படின்னு பாருங்க. நீங்க எந்த திட்டத்திலையுமே இத்தனை பேருக்கு நீங்க கிடைக்கும் அப்படிங்கிறத எந்த திட்டத்திலையுமே சொல்ல முடியாது. எல்லா திட்டத்திலையும் உங்களுக்கு அப்கிரேடு அப்படிங்கிற ஒண்ணு வச்சிருப்பாங்க உள்ள. அது உங்களுக்கு தெரியாமலே இருக்கும். அந்த அப்கிரேடு சிஸ்டமே அது ஆட்கள் அதிக உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆட்கள் அதிகமா வர்றதை உங்களுக்கு வச்சிருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாது. அப்கிரேடுங்கிற வார்த்தையில முடிச்சிருப்பாங்க. ஒரு அப்கிரேடு நீங்க பண்ணணும்னா 4 பேர் சேர்ந்து 4 பேருக்கு இவ்வளவு கொடுக்கணும், அப்புறம் 8 பேர் சேர்ந்து இவ்வளவு கொடுக்கணும், 16 பேர் சேர்ந்து இவ்வளவு கொடுக்கணும், 32 பேர் சேர்ந்து இவ்வளவு கொடுக்கணும். அதுல வர்ற அமௌண்ட்டை இங்க திருப்பி இங்க அப்கிரேட் பண்ணி இங்க அனுப்புவீங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்படித்தான் அது உள்ளுக்குள்ள இவ்வளவு நம்பர்கள் உள்ள வேலை செய்வாங்க. நமக்கு அந்த அப்கிரேடும் கிடையாது, ஒண்ணும் இல்லை. எல்லாமே டைரக்ட் சிங்கிள் லேக் டைரக்ட்ல எல்லாமே போகும். உதாரணத்துக்கு நான் சொன்னது மாதிரி 1200 பேர் சேர்ந்தா ஒரு ஆள் வெளியே வருவாங்க. நமக்கு 12 பேர் 4th லெவல் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. அதனால நம்ம அனைவருக்கும் இந்த திட்டம் நமக்கு பலன் கிடைக்கணும், முழு பலனும் சென்று அடையணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி, உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷம் நம்ம திட்டத்தை யாரும் ஓவர்டேக் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். அதனால உங்களுக்கு தாராளமா அனைவருக்கும் இந்த இது பகிர்ந்தளிக்கப்படும். ஒரு ஆளுக்கு போய் 1 கோடி 10 கோடி போய் சேர்றதுக்கு இந்த திட்டம் அமைக்காது. அப்படி இல்லை இந்த திட்டம். அதனால அனைவருக்கும் மேக்சிமம் ஆளுக்கு இந்த பலன் நமக்கு போய் கொஞ்சம் அமௌண்டா இருந்தாலும் அனைவருக்கும் கிடைக்கும். சும்மா 2 கோடி 10 கோடி ஆசை வார்த்தை சொல்லிட்டு யாருக்குமே கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. குறைவான அமௌண்ட் நிறைய பேருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இதை உருவாக்கியிருக்கோம். அதனால உங்களுக்கு எப்படியும் நீங்க தன்னம்பிக்கையோட செயல்படலாம். இதுல நீங்க சேர்ந்தாலே உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரும். அதுல ஒரு மாற்றம் பிறகு நீங்க இதுல ஜாயின் பண்ணது பிறகு அதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை உங்க மல்டி லெவல் மார்க்கெட்டிங்லயோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லயோ இருந்த வாழ்க்கையும் இதுக்கு அப்புறமா சேர்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நம்ம உதவுங்கிற திட்டத்திற்கு முன்பு உதவுங்கிற திட்டத்திற்கு பின்பு உங்க வாழ்க்கை தரம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உங்க எண்ணம் உங்க ஃபீலிங் எப்படி இருக்கணுங்கிற நீங்க மாற்றத்தை நீங்க கண் கூட உணர்வீங்க. அதனால நீங்க தைரியமா சேரலாம். யாருக்கும் இதை நீங்க எடுத்து சொல்லலாம். இது நம்ம அதுல திட்டத்துல நம்ம வச்சிருக்கிறோம். அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு திட்டமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இப்போ நீங்க இன்னைக்கு வேலைக்கு போகாத ஆளுக்கு சும்மா தான் இருக்கிறீங்கன்னு வைங்களேன். நீங்க ஒரு 6 மணிலேருந்து 8 மணி வரை நைட்ல ஃபோன்ல கூட யார்கிட்டையும் பேசலாம். இல்லை பகல்லன்னா நீங்க 10 மணிலேருந்து நைட்டு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஒரு வீடா ஏறி இறங்கி அதில் தெரிஞ்சவங்களை சந்திச்சு நீங்க நேரடியாக அந்த திட்டத்தை பத்தி எடுத்து சொன்னீங்கன்னா 4 பேர் 5 பேர் 10 பேர் சேர்க்குறீங்கன்னு வைங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க இதை ஒரு தொழிலா வச்சுக்கலாம். இதைத்தான் நாங்க அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, வேலை இல்லாதவங்களுக்கு இது ஒரு வேலை வாய்ப்பாக கூட நீங்க பயன்படுத்தலாம். இந்த திட்டத்தை நீங்க 4 பேர் ரொம்ப சிம்பிளா இருக்கிற திட்டம், அனைவரும் வரவேற்க வேண்டிய ஒரு திட்டங்கிறதுனால ஓரளவுக்கு ஈஸியா சேருவாங்க. அப்ப நீங்க 10 பேர் சேர்க்குறீங்கன்னு வைங்களேன், இம்மிடியேட்டா அவங்க 10 பேர் சேர்த்த அடுத்த செகண்ட் உங்க கையில 1000 ரூபாய் உங்க கையில பாக்கெட்ல ஜிபேல வந்திருக்கும். அப்ப அந்த 1000 ரூபாயோட நீங்க வீட்டுக்கு போகலாம், ஒரு சாதனத்தை வாங்கிட்டு போகலாம். எதுவுமே வேலைக்கு போறதோடையும் அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு இதுல வாய்ப்பு இருக்கு. ஒரு 5 பேர் தான் சேர்க்க முடியுதா, 500 ரூபாய் உங்க ஜிபேல வந்திருக்கும். அன்னைக்குள்ள அத்தியாவசிய செலவுக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்க வருமானம் என்ன ஆச்சுன்னு பாத்துக்க. அது எல்லாமே சம்பாதிக்கிறதுல உங்க கையிலேயே இருக்கு. நீங்க இன்னைக்கு வேலைக்கு போறீங்கன்னா வேலைக்கு போய்க்கலாம், நாளைக்கு போறீங்கன்னா நாளைக்கு போங்க, லீவ் எடுத்துக்கன்னா எடுத்துங்க. என்னைக்கு வேலைக்கு போறீங்களோ அந்த வேலைக்கு போறேன்னா இந்த மாதிரி திட்டத்தை எடுத்து சொல்லி ஆளுங்களை நீங்க சேர்க்கறது தான் நம்ம வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறோம். நீங்க எப்ப வேணாலும் நீங்க களத்துல இறங்கி வேலை செஞ்சீங்கன்னா 5 பேர் சேர்த்தா 500 ரூபாய் உடனே அன்னைக்கு இம்மிடியட்டா அவங்க ஜிபேல இருக்கும். அதனால உங்களுக்கு அது ஒரு வேலை வாய்ப்பாக கூட நீங்க இதை பயன்படுத்தி இந்த திட்டத்துல சேர்ந்து நீங்க பயன்பெறலாம் அப்படிங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மீதி நம்ம தயாளமூர்த்தி சார் உங்களுக்கு வீக்லி வருமானத்தை பத்தி எடுத்து சொல்லுவாங்க. சார் தயாளமூர்த்தி சார் வாங்க, நீங்க வீக்லி வருமானத்தை பத்தி நீங்க எடுத்து சொல்லுங்க. அது போக இந்த வாரம் வீக்லிக்கு எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, அவங்க யாரெல்லாம், அப்புறம் வீக்லி இன்கம் 2க்கு யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க, அதெல்லாம் யாரெல்லாம் அப்படிங்கிறத சொல்லுங்க. வீக்லி இன்கம் 1க்கு என்னென்ன தகுதி, வீக்லி இன்கம் 2க்கு என்னென்ன தகுதி அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விளக்கி நீங்க டாக்டர் தயாளமூர்த்தி சார் இப்ப சொல்லுவாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம்.
நான் கோயம்புத்தூரிலிருந்து டாக்டர் தயாளமூர்த்தி பேசுகிறேன். இதுவரை மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் திட்டத்தை பற்றி என்னை பேச சொல்லிவிட்டு அவரே எல்லா என்கையும் பேசிவிட்டார். இருந்தாலும் நான் முடிந்த அளவுக்கு நானும் என்னுடைய என்ன சொல்ல வேண்டும் என்று நான் அதை தங்களுக்கு சொல்ல தற்பொழுது வந்திருக்கின்றேன். இதுவரை பேசிய திரு எல்ஜி பிரகாசம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். உதவும் கரம், உதவும் கரம் என்ற பெயரை கேட்டவுடனே அதிர்து இல்லையா? அதுதான் இந்த திட்டத்தின் மிக மிக முக்கியமான விசேஷம். ஏழை எளியவர்களின் கனவு திட்டம் உதவும் கரம். ஏழையில்லா பாரதத்தை உருவாக்க போகும் கனவு திட்டம். கடைகோடி மக்களையும் சென்றடையக்கூடிய நமது உதவும் கரம் திட்டம். இப்படி வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அனைவரையும் பயனடைய வைக்க போகும் புதுமையான திட்டம், புதுமை திட்டம் நமது உதவும் கரம் திட்டம். இது ஒரு மாறுபட்ட திட்டம். நாம் முகம் தெரியாத, முன்பின் அறியாத ஒருவருக்கு நன்கொடையாக ரூபாய் 1610 நாம் அளித்துவிட்டு அதை அனுப்பும் பொழுது அது வங்கி கணக்கு நேரடியாக சென்று வருகிறது. இது முதல் நன்கொடை. அடுத்த நன்கொடை அவருக்கு வருவதற்கு சில காலம் எடுத்துக் கொள்ளும் பட்சத்தில் அவருக்கு குறைந்த வேறெந்த வழியில் உதவலாம் என கிட்டத்தட்ட 6-7 மாதங்களாக ஆராய்ந்த போதுதான் வாராந்திர வருமானம் என்ற ஒரு திட்டம் எங்கள் மனதில் உதித்தது. அதாவது இடைப்பட்ட காலத்திற்கு ஒருவருக்கு ஏதாவது ஒரு தொகை, சிறியதோ பெரியதோ, அவரது வங்கி கணக்கு வந்து கொண்டிருந்தால் அவருக்கும் சந்தோஷமா இருக்கும், அவர்களுடைய குடும்பத்திற்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆகவே இந்த வார வருமானம் என்ற ஒரு திட்டத்தை, புதுமை, மிக மிக அருமையான இந்த திட்டத்தை உருவாக்கி மக்களுக்காக இதை சமர்ப்பிக்கிறோம். இந்த வார வருமானம் என்பது 2 வகையாக நாங்கள் பிரித்துள்ளோம். ஒரு நபர் ஒருவரை இணைக்கும் போது, இந்த திட்டத்தில் இணைக்கும் பொழுது அவருக்கு வார வருமானத்திற்கு உண்டான அந்த தகுதியை பெறுகிறார். அப்படி என்றால் என்ன? ஒருவரை இன்னொருவரை இணைக்கிறார். உதாரணத்திற்கு ஒருவர் அவரது மகனையோ மகளையோ அல்லது மனைவியோ இணைக்கும் பொழுது அவருக்கு ஸ்பாட் இன்கம் 100 ரூபாய் வந்துவிடும். அது மட்டுமல்லாமல் அவருக்கு அந்த வார இறுதியில் இந்த வார வருமானம் என்ற ஒரு தொகை, அது சிறியதோ பெரியதோ, கண்டிப்பாக அவரது வங்கி கணக்கில் வந்து கொண்டிருக்கும். இதுதான் இதில் முக்கியமான ஹைலைட். அது குறைந்தபட்சமாக அது 51 என்று நாங்கள் பிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது இந்த 51 ரூபாய் இல்ல, இந்த வாரம் சனிக்கிழமை எங்களுக்கு இந்த யார் ஒரு நபர் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு 100 ரூபாய் என்று கணக்கிட்டு கொடுக்கிறோம். ஒருவேளை நாளைக்கு நமது பயனாளிகள் நிறைய பேர் வந்து விட்டால், ஒருவேளை இந்த 51 ரூபாய், மினிமம் 51 ரூபாய் நாங்கள் கொடுத்து விட்டு, ஒரு 100 பேர் இருக்கிறார்கள், ஒரு 50 பேருக்கு தான் கொடுக்க முடியும் அப்படி என்றால் அந்த 50 நபர்களுக்கு கொடுத்து விட்டு மீதி உள்ள 50 பேருக்கு அடுத்த டாப் ப்ரியாரிட்டி கொடுத்து அவர்களுக்கு முதலில் கொடுத்துடுறோம். ஸோ யாருக்கும் இல்லை என்ற அந்த பேச்சே இதுல வராது. இதுதான் முக்கியமான ஒரு. இரண்டாவது வார வருமானம். இரண்டாவது வார வருமானம் தற்பொழுது திரு பிரகாசம் சார் அவர்கள் சொன்னது போல 10 நபர்களை இணைத்தால் அவர்களுக்கு 2000 ரூபாய் போனஸ் இன்கமும், அது மட்டுமல்லாமல் 100 ரூபாய் மினிமம், குறைந்தபட்சம் 100 ரூபாய் அவர்களுக்கு வாராந்திர வருமானம் கிடைக்கும். சரி, இப்ப முதல் வாராந்திர வருமானத்தில் நான் ஒரு நபரை போட்டு விட்டேன். பிறகு நான் 9 நபர்களை போட்டு 10 நபர்கள் இணைத்து விட்டேன் என்று சொன்னால், நீங்கள் 1 போட்டதற்கும் கிடைக்கும், 10 போட்டதற்கும் கிடைக்கும். பிறகு 22 அந்த லைன்ல போகும்போது அதுவும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நாம என்ன நினைப்போம், சரி 1 போட்டா அது வந்துருச்சே, அடுத்து 10 போடும்போது அந்த 1 கட் ஆயிரும்னு, அந்த மாதிரி தயவு செய்து நினைக்க வேண்டாம். 2 வருமானமும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் வாராந்திர வருமான திட்டம்.
அடுத்தபடியாக மேற்கொண்டு திரு பிரகாசம் அவர்கள் யார் இந்த திட்டத்தை பற்றி விளக்குவார்கள் என்று கூறுவார்கள். சார், அடுத்த நபரை கூறுங்க சார். சார் அருமையாக வீக்லி இன்கம், அதாவது வாராந்திர வருமானத்தை பத்தி, வாராந்திர வருமானம் 1, ராயல் வாராந்திர வருமானம் 2, இந்த 2ஐ பற்றி அழகாக சொன்னாங்க. 2வது லெவல்ல பங்கு பெறுறவங்களுக்கு முதல் லெவலும் கிடைக்கும், 2வது வீக்லி லெவல் இன்கமும் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி அழகாக எடுத்து சொன்ன டாக்டர் தயாளமூர்த்திக்கு நன்றி. அடுத்தபடியாக நம்ம திட்டத்தின் ஹைலைட், அதாவது உதவும் கரம் அப்படிங்கிற நம்ம திட்டத்தை மெயினா நாங்க தொடங்கினது அனைவருக்கும் நம்ம திட்டத்தின் பலன் சென்றடையணும் அப்படிங்கிறது ஒரு பார்ட். நம்ம நமக்கு ஒரு ஆளுக்கு 2 கண் இருக்கிறது. ஒரு கண் நம்ம பாதிக்கப்பட்ட இதனால MLM திட்டத்துல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் பலன் போய் பரவலாக எல்லாருக்கும் இந்த திட்டம் போய் சேரணுங்கிறதுக்காக நம்ம ஒண்ணும், இது ஒரு பார்ட், ஒரு கண். இன்னொரு கண் என்னன்னா ஏழைகளுக்கு உதவணும். நம்ம திட்டத்துல வச்சிருக்கோம் உதவும் கரம், ஏழைகளுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்க ஒவ்வொருத்தரும் 3வது லெவல் மொபைல் வாங்குறீங்களா, அப்போ 5 இலவச ஐடி, அதாவது நம்ம திட்டத்தின் சார்பில் 5 பேருக்கு ஏழைகளுக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த 5 ஹெல்பிங் ஐடி, ஃப்ரீ ஹெல்பிங் ஐடி. இந்த ஐடியை பத்தி நம்ம பண்டிட் விஜயராகவன் சார் உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. சார், விஜயராகவன் சார் இருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க ஃப்ரீ ஹெல்பிங் ஐடியை பத்தி நீங்க சொல்லுங்க. நன்றி சார், நன்றி சார். இப்போ இந்த உதவும் திட்டத்தில் யார் சேர்ந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போவும் இந்த உதவும் கரம் அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் தெரியாம இருந்திருக்கலாம், இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. உதவி கரம் அப்படின்னு சொன்னோம்னா இதுவரைக்கும் நீங்க எந்தெந்த கான்செப்ட்ல சேர்ந்திருக்கீங்களோ, கிரிப்டோ கரன்சி, பிறகு LML, அது இதுன்னு நிறைய சேர்ந்துருப்பீங்க. அந்த சேர்ந்திருந்ததுல இருந்து இதுவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். எல்லாத்துக்குமே இருக்கிற பணத்தை பூரா இழந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட அதுல 1% சேர்ந்தவங்கள்ல 1% தான் லாபம் அடைஞ்சிருப்பாங்க. மற்றவங்க பூரா கஷ்டமா இருந்திருக்கும். இதுல அந்த கஷ்டத்தை பூரா நிவர்த்தி பண்ணிடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, எல்லா கான்செப்ட்லையும் எல்லா கம்பெனிலையும் முதல்ல ஒரு கம்பெனி ஒரு கான்செப்ட் வருதுன்னா முதல்ல என்கிட்ட தான் சொல்லுவாங்க. அவங்க பூரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி நல்லா ஓடுமா ஓடாதான்னு கேட்பாங்க. நான் இந்த கம்பெனி இத்தனை நாள் ஓடும், இத்தனை நாள் ஓடாது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் நடக்கும். இது வரைக்கும் அப்படித்தான் நடந்திருக்கு. அது மாதிரி இந்த கம்பெனி எப்படி உதவிக்கரம் எப்படி ஓடும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது யாராரு இது வரைக்கும் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுட்டு ரொம்ப கடன்ல இருந்தாங்களோ, இந்த கம்பெனியில யாரு சேர்ந்தாங்களோ, சேர்ந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சுபிச்சமா கிடைக்கும். அது நீங்க போக போக வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் முதல்ல சுபிச்சம் தான் ரொம்ப பெருசு. சுபிச்சம் கிடைச்சிருச்சு அப்படின்னா பிறகு எல்லாமே நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாமே கிடைச்சிடும். அந்த மாதிரி வடிவமைத்தது தான் இந்த உதவிக்கரம் திட்டங்கள். அதனால இது யாராரு சேர்றாங்களோ அவங்கள கவலைங்கிறது இருக்கவே இருக்காது, எப்பயுமே இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம். 2வது விஷயம், இதுல 5 ஐடி போட்டிருக்கோம் இலவசமா. 5 ஐடி யாருக்கு அப்படின்னு சொன்னா, கண்ணு தெரியாத ஆளுக்கு, வயதானவர்களுக்கு. வயதானவர் வசதியா இருப்பாங்க, ஆனா அவங்க வீட்டுல அவங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு ஒழுங்கா போட மாட்டாங்க. நிறைய வீட்டுல இருக்கு அந்த மாதிரி. அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கே தெரியாது. நல்ல வசதி வாய்ப்பா இருப்பாங்க, ஆனா அவங்க என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இது இருந்தா அவங்களுக்கு நம்ம போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு
வர்ற வருமானம், இந்த வருமானமே அவங்களுக்கு சரியா போகும், சந்தோஷமா இருப்பாங்க. அந்த நம்ம 5 ஐடி போட்டு கொடுத்து அந்த அவங்க எல்லாமே சந்தோஷமா ஆகும்போது, நம்ம இந்த திட்டத்துல யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க நல்ல உற்சாகத்தை கொடுக்கும், நல்ல ஒரு எமோஷனை கொடுக்கும். நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது பூராமே இந்த 5 ஐடி சேர்ந்தவங்க பூரா தீர்த்துருவாங்க. எப்படி தீர்ப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க சந்தோஷம் வந்து நம்மளுடைய கர்ம வினைகள் பூராமே கழிஞ்சு போகும். நம்ம யாருக்காவது போய் உதவி செய்யணும்னு நினைச்ச நம்ம கிட்ட பணம் இருக்காது. அப்ப பணம் இல்லைன்னா நம்ம உதவி செஞ்சாதான் நம்ம கர்ம கழியும். உதவி செய்யாம இருந்தா எப்படி கர்ம கழியவே கழியாது. அப்ப நம்ம திட்டத்துல என்ன கொடுத்துருக்கோம், 5 பேரை கொடுக்கும்போது அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருப்போம். அப்ப அந்த பரம்பரையா வந்த எல்லாருமே நிறைய நல்லா இருந்து நல்ல செல்வாக்கோட வர்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப எல்லாமே ஒண்ணு போல ஆகும். அந்த மாதிரி தான் இந்த 5 ஐடியை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 5 ஐடி அவங்களுக்கு வந்து போட்டு பணம் வரும்போது உள்ள சந்தோஷம் பெரிய சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு போக போக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களால என்ட்ரி போட முடியாத அளவுக்கு இதுல வந்து குமிவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து 190 பேர் 199 பேர் போட்டிருக்காங்க. இந்த 199 பேர் பின்னாடி வரும்போது 5 ஐடி ஆகும்போது 1000 பேர் வருவாங்க. 1000 பேர் ஆகி போகும். 1000 × 200 1200 பேரா உருவாகிடுவாங்க. அந்த மாதிரி 1000 பேர் சேர்ந்தா உங்களுக்கு 5000 பேரா உருவாகிடுவாங்க. நீங்க போக போக போனா தான் தெரியும். இப்பத்தானே ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம கரெக்டான தேதியில தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா போக போக உங்களுக்கு சந்தோஷமும் வாழ்க்கையினுடைய நிம்மதியும், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுகெல்லாம் சொன்னீங்கன்னா சொல்ல சொல்ல உங்களுக்கு எல்லாமே சரியாகும். இதுல எல்லாமே நாங்க சொல்லி கொடுப்போம் உங்களுக்கு. கடைசியில எங்களுக்கு பணமே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே பணம் இனமா கொடுத்தாலும் கொடுப்போம். அது எப்போ கொடுப்போம்னு நாங்க சொல்ல மாட்டோம். அது போக போக உங்களுக்கே தெரியும். இதுவரைக்கும் நீங்க இது அமைதியா கேட்டதுக்கு நன்றி, வணக்கம். பண்டிட் விஜயராமன் சார் வந்து இப்போ வந்து அந்த ஃப்ரீ ஐடி ஹெல்பிங் ஐடியை பற்றி அழகாக சொன்னாங்க. ஒவ்வொரு மனுஷங்களுக்கு மனசுலையும் ஒரு மகிழ்ச்சி வரணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். எப்போ உதவி செய்கிறோமோ அப்போ நம்ம மனசுல ஒரு மகிழ்ச்சி தானா உருவாகும். நீங்க எங்கெல்லாம் ஒரு கோயில்ல போய் ஒரு ஆளுக்கு உதவி பண்றீங்க, போற வழியில ஒரு ஆளுக்கு உதவி பண்றீங்க, எப்பெல்லாம் நீங்க ஏதோ 5 ரூபாயா 2 ரூபாயா 1 ரூபாயா 10 ரூபாயா 100 ரூபாயா 1000 ரூபாயா 2000 ரூபாயா அதுல ஒரு சாரியோ ஒரு இதை கொடுத்து பாருங்க. அவங்க வந்து ஐயா நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லும்போது உங்க மனசுல எவ்வளவு இது மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி உங்களை ஒரு உயர்ந்த நிலையில கொண்டு போறதுக்கு உதவும் அப்படிங்கிறத நம்ம விஜயராமன் சார் அழகா சொன்னாங்க. அது இன்னும் இருக்கு. இது இந்த மகிழ்ச்சி கூடும்போது உங்க வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். நம்ம வாழ்வோம், நல்லபடியா வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அது அந்த மகிழ்ச்சியினால அவங்களுக்கு பிறக்கும். இந்த மகிழ்ச்சியை உண்டு பண்றதுக்காகத்தான் நாங்க நம்ம திட்டத்துல இந்த ஃப்ரீ ஹெல்பிங் ஐடின்னு வச்சிருக்கிறோம். நீங்க ஒவ்வொருத்தரும் மொபைல் வாங்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க சர்க்கிள்ல இருக்கிற ஏழைகள் பாதிக்கப்பட்டவங்க, ஆனா அவங்களுக்கு ஜிபே நம்பர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அப்படி உதவி செய்யணுங்கிற மனசு இருக்குன்னா அவங்களுக்கு ஜிபே நம்பரை, அவங்க ஃபோன் நம்பரை நீங்க ஜிபே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஜிபே நம்பரை உருவாக்கி அந்த நம்பரை நீங்க எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். நீங்க அந்த ஆளுக்கு ஒரு 5 பேரை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த ஆட்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நாங்க அந்த 5 நபருக்கும் போட்டுக்கிட்டு உங்களுக்கும் தகவல் சொல்லுவோம். அப்போ அந்த 5 பேரும் உங்களை வாழ்த்தும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி இந்த முழு சலுகைகள் நம்ம முழு வருமானமும் அவங்களுக்கு போய் சேரும். எந்த வித காசும் இல்லாம ஒவ்வொருத்தருடைய 3வது லெவல்லையும் 5 ஃப்ரீ ஐடி போடுறோம். அப்புறம் உங்க 4வது லெவல்ல உங்களுக்கு ஒரு ஐடி, அப்படி ஒருத்தருடைய லெவல் முடியும் போது 6 ஐடி உங்களுக்கு டோட்டல் கவுண்டர்ல கூடும். இப்படி
அது தானாகவே அது கூடும். அப்போ நம்ம தானாகவே கூடும்போது அது வழியாகவும் நிறைய பேருக்கு நான் 4th லெவல் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம அழகாக ஃப்ரீ ஹெல்பிங் ஐடியா பற்றி பண்டிட்டு விஜயராமன் சார் அழகா சொன்னாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம திட்டத்தை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டோம். டாக்டர் தயாளமூர்த்தி சார் வந்து இந்த வாரம் எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க வீக்லி இன்கம் 1க்கு, வீக்லி இன்கம் 2க்கு எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. எவ்வளவு அமௌண்ட் இந்த வாரம் அலாட்மெண்ட் பண்ணியிருக்கு, என்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும், என்னைக்கு நம்ம அந்த அக்கௌண்ட்டை எப்போ ஃப்ரீஸ் பண்றோம் ஒவ்வொரு வாரமும் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. முடிஞ்சா அந்த பேரை கூட நீங்க வாசிக்கலாம், பிரச்சனை இல்லை. டாக்டர் தயாளமூர்த்தி. வணக்கம், நான் டாக்டர் தயாளமூர்த்தி பேசுறேங்க. இப்ப இந்த வார வருமானத்துல அதாவது ஒரு நபர் சேர்த்துனவங்க வந்து 27 பேரும், அவங்களுக்கு வந்து 100 ரூபாய் அது வந்து அவங்க அக்கௌண்ட்ல நாளைக்கு 4 நாள் போய் சேர்ந்துடும் அந்த இதை. அதே போல 10 நபர்கள் இணைத்தவர்களுக்கு அவர்களுக்கு 100, அதாவது ஏற்கனவே வந்து 1வது இதுல ஒரு இது போட்டவங்களுக்கு 100, இப்ப 10 போட்டவங்களுக்கு 100 சேர்த்து 200 ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டுவிடும். அந்த பேர் படிக்கிறதுக்கு சார் அந்த இது ஸ்கிரீன்ல போடுறீங்களா? என்கிட்ட இந்த ஸ்கிரீன்ல போடுறது தெரியல சார். எத்தனை பேரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லெவல் வாங்குனாங்க எத்தனை பேர், செகண்ட் லெவல் செகண்ட் வீக்லி அவங்க எலிஜிபிள் ஆனாங்க எத்தனை பேர்? அது ஃபர்ஸ்ட் லெவல் 27ங்க. செகண்ட் அதாவது 100 ரூபாய் வாங்குறவங்க 27, 200 ரூபாய் வாங்குறவங்க இது 10 பேருங்க மொத்தம். ஓகே ஓகே, நன்றி நன்றி சார். இப்போ வந்து நம்ம நண்பர்கள் எல்லாரும் நம்ம திட்டத்தை பத்தி கேட்டிருப்பீங்க. இந்த திட்டத்துல வந்து இந்த வீக்லி இன்கம் வந்து எப்போ ஃப்ரீஸ் பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு புதன்கிழமை நைட்டு 10 மணிக்கு ஃப்ரீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஐடி போட்டீங்கன்னு வைங்களேன், அல்லது 10 ஐடி ஆயிருக்குன்னு வைங்களேன், அடுத்த வார கணக்குல தான் அதை சேர்த்துக்குவோம். ஒவ்வொரு புதன் நைட்டு 10 மணிக்கு நம்ம இந்த அக்கௌண்ட்டை செக்கிங் பண்றதுக்கு ஃப்ரீஸ் பண்றோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீக்லி இன்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும், பகிர்ந்து அளிக்கப்படும். சரியா? ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுக்கு அதை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் போடுவோம், டெலிகிராம் தமிழ் உதவுங்கரம் குரூப் இருக்குல்ல அதுலேயும் போடுவோம். சனிக்கிழமை யார் யாருக்கு கிடைச்சிருக்குங்கிறத போடுவோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீக்லி இன்கம் 1க்கும் வீக்லி இன்கம் 2க்கு யார் செலக்ட் ஆகிருக்காங்க அவங்களுக்குள்ள காசும் கிடைக்கும், அந்த லிஸ்ட்டும் போட்டுருவோம். எப்போ ஃப்ரீஸ் பண்ணுவோம்? ஒவ்வொரு புதன்கிழமையும் 10 மணிக்கு. அதுக்கப்புறமா இப்போ சிஸ்டம் ப்ரமோட்டர் இருக்காங்கல்ல, அதாவது 10 பேர், 22 பேர், 24 பேர், 51 பேர், 73 பேர், 99 பேர் சேர்த்தவங்க லிஸ்ட் இருக்குல்ல, இது வந்து வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு ஃப்ரீஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த வெகுமதி, அந்த பெனிஃபிட், அந்த அமௌண்ட்டையும் கொடுப்போம். அதாவது 10 பேர் போட்டால் 2000 ரூபாய் கிடைக்கும், 22 பேர் போட்டால் 4000 ரூபாய் கிடைக்குங்கிறதுல, அது வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 10 மணிக்கும் ஃப்ரீஸ் பண்ணி கணக்கில் எடுப்போம். அவங்களுக்கும் சனிக்கிழமை தான், எல்லாருக்குமே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தான் பேமெண்ட் வழங்கப்படும். நம்ம திட்டத்தின் சார்பில் வீக்லி இன்கமும் சரி, ஸ்பான்சர் இன்கமும் சரி, அவங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் கிடைக்கும். சரியா? இப்போ இந்த 27 நபர்கள் மற்றும் மீட்டிங் 27 நபர்கள் மற்றும் 10 நபர்களுடைய லிஸ்ட் வந்து இப்போ வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல நான் போட்டிருக்கேன். அதை நீங்க வந்து பார்த்து யார் யார் பேர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். 1 போட்டவங்க 27 பேரும், 10 போட்டவங்க 10 பேரும் அந்த லிஸ்ட் வந்து இப்போ வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம உதவுக்கரம் வாட்ஸ்அப் குரூப்ல நான் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கேன். உங்க பேர்லாம் இருக்கு, விட்டு போச்சுன்னா சொல்லுங்க. யாராவது போட்டு நான் வந்து விட்டு போச்சிங்க அப்படின்னா உடனே சொல்லுங்க, அதை நாங்க ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து நண்பர்கள் யாருக்காவது சந்தேகம் இருந்தா இல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். ப்ளூ கலர் டச் பண்ணீங்கன்னா பச்சை கலர் வரும். பச்சை கலர்ல நீங்க வந்த உடனே மைக் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், நீங்க பேசுங்க. மைக் சிம்பிள் இருக்கும்ல, அதுல உள்ள இதைத்தான் டாக்டர் சொல்றாங்க. மைக் சிம்பிள் ஒரு கிராஸ் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க, அந்த கிராஸ் போயிடும், அது கலரும் மாறும், அப்ப நீங்க பேசலாம். சிதம்பரத்துல இருந்து திரு சுவாமிநாதன் வந்திருக்காரு. நேற்றுக்கு
நேற்றுக்கு வர முடியாம போச்சு, இன்னைக்கு வந்திருக்காரு. அவரு கொஞ்சம் நான் பேசுறதுக்கு அவரை கூப்பிடுறேன் நானு. வணக்கம் சார் அனைவருக்கும். வணக்கம் சார் அனைவருக்கும் மாலை வணக்கம். மிக அருமையான ஒரு நல்ல பிளானை சொல்லியிருக்காங்க டாக்டர் சார். சொன்னார் நேத்தியே சந்தர்ப்ப சூழ்நிலையினால நேற்று என்னால் கனெக்ட் பண்ண முடியல. இன்றைக்கி நான் முன்னாடியே கேட்டேன். ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கீங்க சார், ரொம்ப நல்லது. ஏன்னா சார் சொன்ன மாதிரி எல்லா திட்டத்துலையும் கம்பெனி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2000 பேர் வந்து அவ்வளோ கொடுக்குறேன், 20 ஸ்டேஜ்னா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சேரணும். அதாவது தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் சேர மாட்டாங்க. அதில் சிஎம் போட்டு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பட் அதெல்லாம் நடக்காத விஷயம் தான் இன்றைக்கி நிறையா போயிட்டுருக்கு. நல்ல விஷயத்தை எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப அருமையான விஷயம். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு சார்ட்டு நேற்றே நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணேன். பட் இங்கே 5-6 பேர் இருக்கீங்க, இதில் கம்பெனி சேர்ந்தவங்க தான் இருப்பீங்க. என்னுடைய ஒரு சின்ன சஜஷன் கூட ஐடியா பண்ணீங்க சார். இப்போ நான் 10 பேர் சேர்ந்தவங்களுக்கும் 200 ரூபா. ஹலோ, ஆமாம் சொல்லுங்க. ஆமாம், ஒருத்தர் பண்ணால் 100, 10 பேரை பண்ணிட்டோம்னா 200 ரூபா. அப்போ என்ன இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ 22 பேர் பண்ணவங்களுக்கு 15 days ஒன்ஸ், அதுவும் இதே மாதிரி வாரம் ஒரு அமௌண்ட்டா? 22 பேர் சார். நான் ஒரு நிமிஷம் நீங்க சொல்லிட்டீங்களா? உங்க கேள்வி கேட்டீங்களா? இல்லை அதான் 22 பேர் பண்ணவங்களுக்கு என்னன்னா, அவங்க இதான் வர்ற மக்கள் இப்போ ஏஜென்ட் மாதிரி உள்ளவங்க, சரி 20 பேர் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணோம்னா ஒரு 32,000 ரூபா செலவாகும். நம்ம அந்த 32,000 எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சப்போஸ் வாங்கி அவங்களுக்கும் கொடுத்துடலாமா அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க. ஒரு சாதாரணமாக ஒருத்தர் யோசிக்கிறத நான் உண்மையாக தேர்ட் பார்ட்டியாக இருந்து யோசனை பண்ணி உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, என்ன அப்படி கேட்குறான்னு. தப்பா நினைக்கலைங்க. சரி, இது ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இன்னும் வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு திரு பிரகாசம் அவர்கள் சார் அடுத்தது இதே மாதிரி 1200 பேர் வந்தாங்கன்னா ஒருத்தங்களுக்கு தான் ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க. 1 லட்சமோ 10 லட்சமோ குழுக்கள்ல சொன்னீங்களே? 10 லட்சம் 10 லட்சம் ஒருத்தருக்கு. இது வந்து நான் ஒரு 2 நிமிஷம் நான் பேசி முடிச்சுக்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. ஓகே, பேசுங்க. ஒன்றும் இல்லை சார், நம்ம ஒருத்தருக்கு செல்ஃபாக போகிறது நல்லதோட ஒரு 20 பேர் சாப்பிட்றப்ப ஒருத்தருக்கு மட்டுமே தங்கத்தட்டில் வச்சு வடை பாசத்தம் போட்டு மற்றவங்களுக்கு பட்டினி போடாமல், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 பேருக்கு சாதாரண இலையை போட்டு ஒரு சாம்பார் சாதம் ஒரு தயிர் சாதம் கொடுத்து அனுப்பிச்சிடலாமே. 25 பேர் அதில் ஃபுல்ஃபில் ஆவாங்க. நீங்கள் செய்கிறது நல்லது. ஒருத்தருக்கே 10 லட்சம் கொடுத்தா அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய கமிட்மெண்ட் தான் முடிச்சுப்பார். ஆனால் நான் சொல்கிறது 40 பேருக்கு அந்த 10 லட்சத்தை பிரித்து கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணிங்கன்னா 40 பேருமே சந்தோஷப்படுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். என் மனசில் பட்டதை சொல்கிறேன் ஐயா. மற்றபடி உங்களோட அனைத்து கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ சார். முதல்ல ஸ்பான்சர் இன்கம் வேற, வீக்லி இன்கம் வேற. அதை நல்லா புரிஞ்சுங்க. நீங்க கேட்டது 22 பேர் சேர்த்தா அப்படி இப்படின்னு கேட்டீங்க. ஸ்பான்சர் இன்கம் வந்து ஒரு ஆள் சேர்த்தா 100 ரூபாய், ஒவ்வொரு ஆளும் சேர்க்கும்போது 100 ரூபாய். ரெண்டாவது 10 பேரை நீங்க எப்ப ஒரு ஆளா சேர்த்து 10 பேர் சேர்க்கிறேன்னு, அதுக்கு வெகுமதியா போனஸா ஒரு 2000 ரூபாய் கிடைக்கும். 22 பேர் டோட்டல். நீங்க உங்க டைரக்ட் ரெஃபரல்ல 22 பேர் வரும்போது நீங்க ஸ்கிரீன்ல பாப்பீங்க 4000 ரூபாய் கிடைக்கும். அப்போ 22 பேர் நீங்க சேர்த்திருந்தா உங்களுக்கு அந்த 10 பேர் சேர்த்தக்குள்ள 2000, 22 பேர் டோட்டல் கவுண்ட் வரும்போது ஒரு 4000, அப்போ 6000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப 51 பேர் டோட்டல் நீங்க உங்க டைரக்ட் ரெஃபரல்ல வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்காங்க? 51க்கு 4000, 22க்கு ஒரு 2000, 4000, 10 பேருக்கு ஒரு 2000, இப்போ 10,000 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது போக உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் வச்சு ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கும். இது வந்து ஸ்பான்சர் இன்கம், இது தனி. ஓகே சார். வீக்லி இன்கம் அது தனி. அது வந்து என்னன்னா வீக்லி இன்கம் 1க்கு நீங்க ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கணும். உங்க டைரக்ட் ரெஃபரல்ல 1 வந்திருக்கணும். வீக்லி இன்கம் 2க்கு நீங்க மினிமம் 10 பேரை சேர்த்திருக்கணும். இது வீக்லி இன்கம் 2. இது வேற, அது வேற. அது அச்சீவ் கொடுக்கும். இது ஒரு ஆள் நீங்க போட்டீங்கன்னா வீக்லி இன்கம் 1க்கு செலக்ட் ஆயிருவீங்க. 10 பேரை போட்டீங்கன்னா வீக்லி இன்கம் 1க்கும் செலக்ட் ஆவீங்க, வீக்லி இன்கம் 2க்கும் செலக்ட் ஆவீங்க. சரியா? இது வாரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்பான்சர் இன்கம் வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது கிடைக்கிற பெனிஃபிட், அவ்வளவுதான். ஓகே சார். இல்ல வீக்லி இன்கம் 1, 2, 3ன்னு வச்சிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். 1, 2 ரெண்டே 3 இல்ல, 1, 2. ஓகே சார். வெரி நைஸ். தேங்க்யூ சார். வேற யாருக்காவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. இன்னொரு கேள்வி கேட்டார்களே, அதுக்கு பதில் சொல்லுங்க
சார் ரெண்டாவது கேள்வி அவர் ஒண்ணு அவர் கேட்டு கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி நானே சொல்லிட்டேன், விளக்கி சொல்லிட்டேன். ஒரு ஆளுக்கு 10 1.5 லட்சம் 5 லட்சம் இப்படி கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம கொஞ்சம் குறைவான அமௌண்ட்ல 51,000, அதாவது டோட்டல் அமௌண்ட் பார்த்தா 65 பக்கத்துல வரும். அப்படின்னு தான் பிரிச்சு தான் வச்சிருக்காங்க. சார் சொல்ற மாதிரி நம்ம அடிப்படையில தான் வச்சிருக்கோம். இது வந்து ஒரு போனஸ், ஒரு வெகுமதி அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து அது உடனே கிடைக்கிற இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் வேகமா கிடைக்கும், அது கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும். அதனாலதான் அந்த ஹெவி அமௌண்ட் வச்சிருக்கிறோம். அது நீங்க சொல்றதை கருத்துல கொண்டுதான் நாங்க இந்த பிளானே அமைச்சது. அதுக்காக தான் 51,000 ரூபாய் 4th லெவல்ல வச்சு நிறைய பேர் கிடைக்கும். அதுக்குதான் நான் உதாரணம் சொன்னேன். மற்ற கான்செப்ட்ல 1200 பேர் சேர்ந்தா ஒரு ஆளுக்கு கிடைக்கும். ஆனா அதே 1200 பேர் சேர்ந்தா இங்க 4 பேருக்கு கிடைக்கும். இந்த 12 பேருக்கு கிடைக்கும். சாரி, 4th லெவல் முடிச்சவங்க 12 பேருக்கு இங்க கிடைக்கும். அதைத்தான் நீங்க சொன்னதுதான் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். நீங்க என்ன நினைப்பீங்களோ அதை அட்வான்ஸாவே நாங்க திங்க் பண்ணி நாங்க வச்சிருக்கோம். சரியா? ஓகே சார். நன்றி நன்றி ஓகே சார். நன்றி. சார் வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. வேற வந்து இப்ப நம்ம பேசுனது இப்ப யூடியூப்ல வரும். நீங்க இந்த யூடியூப்ல இதை நீங்க யாராரு பார்த்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கியாச்சு, உங்க உங்க கமெண்ட்ல வந்து உங்க போன் நம்பர் உங்க பேரு போட்டாச்சு அப்படின்னு சொன்னோம்னா நாங்க வந்து இதுக்கு ஒவ்வொரு வாரமும் எத்தனை பேர் பார்த்துருக்காங்களோ அது குலுக்கி 2 பேருக்கு 500 ரூபா பரிசு கொடுப்போம். இது வந்து இதுல சேர்ந்தவங்க தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. வெளியாளுகளை பார்த்தாலும் அவங்க பேர் வந்தாலும் அவங்களுக்கு 500 ரூபா அந்த போன் நம்பருக்கு போயிடும், ஜிபே போயிடும். அதை சொல்லிருங்க கொஞ்சம். நண்பர்களே, இதுல வந்து சார் சொன்ன மாதிரி இந்த மீட்டிங் முடிஞ்சதும் இந்த மீட்டிங்கை பற்றி உள்ள வீடியோ வந்து நமக்கு யூடியூப்ல ஏஐ தமிழ் நியூஸ் அப்படிங்கிற சேனல்ல வந்து இது டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அந்த லிங்கை வந்து வாட்ஸ்அப் குரூப்லயும் நம்ம டெலிகிராம் குரூப்லயும் வந்து லிங்கை போட்டுருவோம். நீங்க அந்த ஃபுல் வீடியோவும் பார்க்கணும். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனையும் ஒன்று அமைக்கிட்டு கீழே உங்க பேரும் உங்க ஜிபே நம்பரும் கொடுத்துருங்க. இது இன்னையில இருந்து இன்னைக்கு 10 மணிக்கு நாங்க போஸ்டிங் போட்டுருவோம். போட்டதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல வரிசைப்படி முன்னுரிமைன்ட்டு இல்லை, யாரும் எப்போ வேணாலும் பார்த்து மெதுவா பார்த்து போட்டுங்க. 1ஆம் தேதி 7 மணி 6 மணி வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். 1ஆம் தேதி ஈவினிங் 6 மணி வரைக்கும் இதுல நீங்க இந்த இதுல நீங்க ஜாயின் பண்ணி இதுல வந்து பேரை உங்க பதிவு பண்ணிக்கலாம். 8 மணி மீட்டிங்ல 2 பேருக்கு யாருக்கு கிடைச்சுங்கிறத நாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அதாவது 500 வச்சு 2 பேருக்கு கொடுப்போம். இதை எல்லாம் ஒட்டுமொத்தமா போட்டிருக்கீங்களா, அந்த ஒட்டுமொத்த பேருக்கும் குலுக்கி 2 பேர் எடுத்து அனௌன்ஸ் பண்ணுவோம் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம். இது ஒவ்வொரு மாசமும் நடக்கும். இப்ப வந்து ஒவ்வொரு மாசமும் இது நடக்கும். அப்புறமா போக வாரந்தோறும் இதை நாங்க செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். இன்னும் பல திட்டங்கள் இருக்கு. இதுக்காக எந்த காசும் நாங்க உங்ககிட்ட இருந்து வாங்க போறது இல்லை, கழிக்க போறதும் இல்லை. நீங்க கூட கொடுங்கன்னு சொல்ல மாட்டோம். நீங்க வாங்குற பைசால இருந்து இதை கழிச்சியங்கன்னு சொல்ல மாட்டோம். சரியா? இது எல்லாமே நாங்க பல திட்டங்களை இன்னும் வச்சிருக்கிறோம். இதுக்கு எதுவுமே அடிஷனல் காசு எந்த பேமெண்ட் நீங்க பண்ண வேண்டாம். ஒன்ஸ் பேமெண்ட் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யாரையும் அதுக்கு மேல கஷ்டப்படுத்த கூடாது. ஒரு திட்டம் சேர்ந்தவங்க சந்தோஷமா இருந்தா சரிதான். நல்ல சந்தோஷம், வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அவ்வளவுதான். ஆமா, இப்ப இதுல இருக்கிறவங்க எல்லாருமே கோடீஸ்வரங்க தான், சாதாரண ஆளுங்க கிடையாது. அதனால எங்களுக்கு பணமே வேண்டிய இல்லை. எங்களுக்கு இருக்கிற பணமும் இன்னும் அப்படியே இறைச்சி விடுவோம் நாங்க வாட்டுக்கு. அதனால எல்லாமே எங்க கிட்ட இருக்கிற பணம் பூரா உங்களுக்கு தான் போய் சேரும். எங்களுக்கு வந்து நிறைய பணம் எங்களுக்கு தேவை கிடையாது. ஒரு நாளைக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தா போதும். ஆமா, அதனால இந்த இதுல யாரு சேர்றாங்களோ அவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு நான் நினைக்கிறேன். என் சார்பாக நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு நிறைய அற்புதமா வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களும் பணக்காரன் ஆன உடனே அவங்களும் அப்படியே நம்ம கொடுத்த மாதிரி அவங்களும் கொடுத்துக்கிட்டு இப்படியே இருக்கிற ஆளுகளுக்கு பூரா நல்லது செஞ்சுக்கிட்டே போனா போதும். அதே பெரிய விஷயம். நல்லதையா, நன்றி. தினமும் இதே போல எங்களுக்கு ஆட்சி வழங்க வேண்டுகிறோம்.
வேற யாருக்கும் அதை டவுட் இருக்குங்களா? வேற யாராவது பேசுறீங்களா? சுபாஷ் சார் இருக்காங்களா? சுபாஷ் காண இருக்கேன் சார். சுபாஷ் இருக்காரு. இருக்கீங்க பேசுங்க. யாராவது இருக்கிறவங்க ரெண்டு பேசினா தான் அடுத்தாப்புல என்ன செய்யறதுன்னு தெரியும். எல்லாம் பேசாம இருந்தா ஒன்றும் தெரியாது. பேசுங்க, ஏதாவது பேசுங்க. அவங்கவுங்களுக்கு என்ன சந்தேகம் அதெல்லாம் கேளுங்க. யாருக்கும் கொஸ்டின் இல்லைன்னா சுபாஷ் சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. மணி 9 ஆச்சு. திட்டத்தை பத்தி யாராவது ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். இன்னைக்கு புதுசா வந்து சுவாமிநாதன் சார் வந்திருக்காரு. ராம் ஒருத்தர் வந்திருக்காரு. ராம் சார் அன்மியூட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கிற திட்டத்தை பத்தி? செல்போன் ஆல்ரெடி இருக்காரு. இல்ல பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம். குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் அட்வான்ஸ் இங்கிலீஷ் ஹாப்பி நியூ இயர். ஆமா, எல்லாமே தலைவர்கள்லாம் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால அமைதியாக எல்லாத்தையும் கேட்டு முழுசா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அதனால டவுட் ஒன்றும் வரல. முதல்ல புரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் கேள்வி கேட்கணும். அது ரெண்டாவது எங்க பிரகாஷ் சார் இருக்காரு, தயாலபதி சார் இருக்காரு, சுபாஷ் சார் இருக்காரு. எல்லாம் கொஞ்சம் தேர்ன ஆட்கள் தான். அதனால கேட்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு தான் கேட்கணும். அதனால சின்ன பிள்ளைத்தனமா இருந்துடக்கூடாது. இல்லை, அதான் பேசாம கேட்டுட்டு இருக்கேன். இருந்தாலும் மறைவா இருக்க முடியல, அதனால வந்துட்டேன். தேங்க்யூ சார். நல்லா போயிட்டு இருக்கு சார். நீங்க நல்லா தான் பேசுவீங்க. நல்லதாங்க. வாங்க. உங்களுக்கு எப்போ எது தேவைனாலும் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம், கேட்டுக்கலாம். சரியா? நிச்சயமா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம திட்டத்தை பத்தி வெளியே எடுத்து சொல்லுங்க சார். மேக்ஸிமம் டைரக்ட் கொடுங்க. ஓகே சார். சுபாஷ் சார் நீங்க நன்றி சொல்லுங்க. 2025 ஆரம்பத்துல இருந்து பார்த்து சார் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அவரை பத்தி எங்களுக்கு தெரியும், நல்லா செய்வார். ஓகே, வாழ்த்துக்கள் சார். எல்லா கேபி நியூ இயர் 2025 வருஷத்துக்கு எல்லாருக்கும் நியூ இயர் நல்லா கொண்டாடணும், பார்த்துக்கோங்க. நன்றி சார். ஹாப்பி நியூ இயர். வந்து நம்ம திட்டத்துல இணைஞ்சவங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் வகையில அமையும்படியாக நம்ம திட்டத்தின் சார்பில் அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.